Hello everyone, welcome to all. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து பைப்பில் சர்க்குலர் பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய ப்ரெஷர் ட்ராப் வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறத ஹேகன்-பாய்சல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Let's go to the problem statement. An oil of viscosity 0.1 Newton second per meter square and relative density 0.9 is flowing through a circular pipe of diameter 50 mm and of length 300 meter. அதாவது ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலுடைய ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 0.1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அந்த ஆயிலுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டினுடைய இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.9 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆயில் வந்து ஒரு சர்க்குலர் பைப்பில் ஃப்ளோ ஆகுது. அந்த பைப்போட டயாமீட்டர் வந்து 50 mm, அந்த பைப்புடைய லெங்த் வந்து 300 மீட்டர். ஓகே, ஸோ பைப் டைமென்ஷன்ஸும் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆயிலுக்கு கொடுத்துருக்காங்க. த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் த்ரூ த பைப் இஸ் 3.5 லிட்டர்ஸ் பெர் செகண்ட். அந்த பைப்பில் வந்து இந்த ஆயில் வந்து என்ன ஃப்ளோ ரேட்டில் போகுது அப்படின்னா 3.5 லிட்டர்ஸ் பெர் செகண்ட்ஸுக்கு ஃப்ளோ ஆகுது. இப்படி இருக்கும்போது ஃபைண்ட் த ப்ரெஷர் ட்ராப் இன் எ லெங்த் ஆஃப் 300 மீட்டர் அண்ட் ஆல்சோ த ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் த பைப் வால். அந்த 300 மீட்டர் லெங்த் கொண்ட பைப்பில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் ட்ராப் ஆகிருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பைப் சர்ஃபேஸ் வால் சர்ஃபேஸில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் ட்ராப்னால நம்ம எதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேகன்-பாய்சல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வி ஸ்டார்ட் வித் த கிவன் டேட்டா. ரைட், ஃபஸ்ட்டு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன ஃப்ளூயிட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அவர் கிவன் ஃப்ளூயிட் இஸ் ஆயில். அந்த ஆயிலினுடைய விஸ்காசிட்டி mu value is 0.1 Newton second per meter square and relative density னா என்ன அர்த்தம் அப்படின்னா the ratio of the density to density, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு நேம் தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இது ஆயிலுங்கிறதுனால ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் இஸ் given as 0.9. ஸோ நான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டென்சிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு density of oil divided by density of water. So density of oil equal to specific gravity into density of water is 1000, that is equal to 900 kilogram per meter cube. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஆயில் வந்து இப்போ ஒரு சர்க்குலர் பைப்பில் ஃப்ளோ ஆகுது. அந்த பைப்போட டயாமீட்டர் என்னன்னா 50 mm. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த பைப் இஸ் 50 mm, that is equal to 0.050 meter. Okay, and the length of the pipe is 300 meter. Length of the pipe is 300 meter. The rate of flow of fluid through the pipe is 3.5 liters per second. Okay, rate of flow of fluid என்ன அர்த்தம், flow rate கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். So flow rate is also known as discharge. So Q is given as 3.5 liter per second. ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். லிட்டர் பெர் செகண்ட்ஸை எப்படி மாற்றலாம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 3.5 இன்ட்டு லிட்டரை மீட்டர் கியூபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 10⁻³ ஸோ மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஓகே, அண்ட் தி அனதர் கிவன் டேட்டா ஃபைண்ட் த ப்ரெஷர் ட்ராப் இன் ஏ லெங்த் ஆஃப் 300 மீட்டர். அதே லெங்த் தான் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம எடுத்து எழுத வேண்டாம். லெங்த் 300 mm பைப்புக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் ட்ராப் ஆகிருக்கும் அண்ட் தென் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். டு கேல்குலேட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பராமீட்டர் வந்து ப்ரெஷர் ட்ராப் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி. ஸோ டு கேல்குலேட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதிட்டேன். அவர் செகண்ட் கொஸ்டின் இஸ் shear stress at the pipe wall. Shear stress at the pipe wall, இது ரொம்ப முக்கியமானது. shear stress at the pipe wall, பைப்பில் வந்து எந்த செக்ஷனில் கேட்டிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லிசன், சொல்யூஷன். ஸோ நம்ம இந்த விஸ்கஸ் ஃப்ளோ இது லேமினார் ஃப்ளோ தானா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் 1லேயே ரெனால்ட்ஸ் நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செக் வெதர் இட் இஸ் த லேமினார் ஃப்ளோ ஆர் நாட். ஏன்னா இந்த ஹேகன்-பாய்சல் ஈக்குவேஷன்ஸ் வந்து லேமினார் ஃப்ளோ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அக்கார்டிங் டு non-dimension numbers, that is the Reynolds number equal to, we know Reynolds number equal to rho v d divided by mu, where rho is nothing but density and v is nothing but velocity
and d is the diameter of the pipe and mu is the viscosity. Okay, இப்போ எனக்கு இந்த ரோ தெரியும், அது மட்டும் இல்லாமல் velocity கண்டுபிடிச்சிடலாம். Then diameter of the pipe is given, mu is also given. இப்போ velocity நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? That is the average velocity. ஓகேவா, இங்கே நமக்கு velocity இது இண்டிகேட் பண்ணுதுன்னா average velocity நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்ம் நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம் பாருங்கள். Reynolds number RE equal to, that is also equal to rho, velocity can be indicated by u bar into d divided by mu. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தெரியாது, மீன் வெலாசிட்டி ப்ராப்ளமில் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் மீன் வெலாசிட்டி அண்ட் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். மீன் வெலாசிட்டி என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். மீன் வெலாசிட்டி u bar equal to q divided by a, அதாவது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி q is equal to a-வின்னு போடுவோம். அதில் நான் வெலாசிட்டிக்கு பதிலாக u barனு வச்சுருக்கிறேன். அப்போ டிஸ்சார்ஜ் டிவைடட் பை ஏரியா. இப்போ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். டிஸ்சார்ஜ் இஸ் given as 3.5 into 10 power minus 3, 3.5 into 10 power minus 3 divided by ஏரியா வந்து நமக்கு பைப்போட ஏரியா இல்லையா. ஸோ அப்போ pi by 4 into d square, diameter of the pipe is given as 0.05 meter square. Okay, so this is the mean velocity relation and the value is substituted. So நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் வெலாசிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.782 மீட்டர் பெர் செகண்டாக கிடச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் மீன் வெலாசிட்டியோட வேல்யூ. இப்போ நம்ம இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ரெனால்ட்ஸ் நம்பர் என்னங்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் Reynolds number equal to rho v d by mu சொன்னோம் இல்லையா. ரோங்கிறது density. Here the density of oil is 900 into velocity is 1.782 into diameter is 0.05 meter. Okay, divided by mu dynamic viscosity, that value is also given, that is 0.1 Newton second per meter square. இப்போ இந்த Reynolds number நம்ம இதை சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 801.9 அப்படிங்கிறது வருது. இதை நம்ம ரவுண்டாக நிலைக்கலாம் 802 நிலைக்கலாம். ஸோ since this Reynolds number is less than 2000, our fluid flow is laminar flow, hence Hagen-Poiseuille equation can be used. ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், நம்ம Hagen-Poiseuille ஈக்குவேஷன்ஸை தாராளமாக சால்வ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரெனால்ட்ஸ் நம்பர் லேமினார் ஃப்ளோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவையான கேள்வியை எடுத்துட போகிறோம். ஸோ ஸ்டெப் 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ப்ரெஷர் ட்ராப், தட் இஸ் அவர் ஸ்டெப் 2. லிசன், calculation of pressure drop. So நமக்கு தெரியும் by Hagen-Poiseuille's equation pressure drop P1 minus P2 equal to 32 mu u bar L divided by d square. This is the formula. Now you have calculate the value of this P1 minus P2. இந்த pressure வந்து எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குது, எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு மியூ வேல்யூ நமக்கு ப்ராப்ளமில் 0.1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர்ஸ் given, and u bar is average velocity நம்ம calculate பண்ணியிருக்கோம். average velocity u bar is obtained as 1.782 meter per second. So 1.782 meter per second, and length of the pipe is given as 300 meter in the problem. So 300 meter divided by d square. Diameter of the pipe is given as 0.05 meter, அதாவது 50 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அப்போ 0.05 மீட்டர் ஸ்கொயர் போடுறேன். இதுக்கு என்ன சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். 684288 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 6,84,288 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு. ஸோ திஸ் இஸ் த ப்ரெஷர் ட்ராப். எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ப்ரெஷர் ட்ராப் தட் இஸ் ஈக்குவல் டு 6,84,288 Newton per meter square. Okay, and then step 3 செகண்ட் ப்ராப்ளம் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பைப் வாலில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை ஸ்டெப் 3 சால்வ் பண்ண போகிறேன். ஸ்டெப் 3 calculation of shear stress at the pipe wall. Calculation of shear stress
எந்த இடத்துல கேட்டிருக்காங்க அந்த பவுண்டரி கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து பைப்புடைய வாலில் கேட்டிருக்காங்க. நம்ம ஹேகன் பாய்சல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டிரைவ் பண்ணது ஒரு ஜஸ்ட் ஒரு சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்டாக எடுத்து டிரைவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அந்த எலமெண்ட் மட்டும் பார்க்காம மொத்த பைப் வால் எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். we know from the derivation part, டெரிவேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஹேகன் பாய்சல் ஈக்குவேஷன்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கும் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dou p divided by dou x into small r divided by 2 வந்திருக்கும். இது வந்து நமக்கு ஃபார்முலாவாக டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்மால் ஆருங்கிறது நம்ம டெரிவேஷன் பார்க்கும்போது அந்த எலமெண்ட்டினுடைய ரேடியஸ் தான் நம்ம சூஸ் பண்ண சின்ன சிலிண்ட்ரிக்கல் எலமெண்ட்டோட ரேடியஸ். பட் நம்ம கேட்டிருக்க கேள்வி வந்து பைப் வாலில் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவா இருந்திருக்கும். அப்போ பைப் வால்னால் பைப்போட ரேடியஸ் நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்திருப்போம் இல்லைங்களா. ஸோ சப்ஸ்டிடியூட் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பிகாஸ் அட் பைப் வால் அப்படிங்கிறதுனால பைப் வால்னுடைய பைப்போட டிஃப்ரெண்ட் ரேடியஸ் தான் பார்க்கணும். ஸோ அட் பைப் வால் த ரேடியஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறி இருக்கும் பாருங்கள். டவ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் ஆர் டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம எப்படிலாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் pressure difference rate change in pressure, that is difference in pressure P2 minus P1. ஓகேங்களா. divided by x dou x நம்ம எப்படி எழுதிக்கலாம் x2 minus x1 into rங்கிறது ரேடியஸ். இந்த ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் டயாமீட்டரில் பாதியாக இருக்கும். ஸோ diameter by 2 whole divided by 2. now அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போக போகிறோம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் நமக்கு என்ன ஃபார்முலா என்ன ஆகும் பாருங்கள். டவ் ஈக்குவல் டு minus P2 into plus P1. So P1 minus P2 divided by x2 minus x1 into d by 2 கீழே டிவைட் பண்ணி கொண்டு வரும்போது 2 into 2 4 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ எனக்கு இதில் P1 minus P2ங்கிறது ப்ரெஷர் ட்ராப்பு. எனக்கு ஆல்ரெடி ஸ்டெப் 2ல் ஆன்சர் இருக்குது. அண்ட் தென் x2 minus x1 என்ன அப்படின்னா நம்ம வந்து டெரிவேஷனில் பண்ணும்போது லெங்த் ஆஃப் த பைப்புன்னு கன்சிடர் பண்ணியிருப்போம் L. ஓகேங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் 1 செக்ஷன் 2. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். நம்ம ப்ராப்ளம் தகுந்த மாதிரி டவ் ஈக்குவல் டு P1 minus P2 divided by x2 minus x1 can be written as length of the pipe into d by 4 into d by 4. புரியுதுங்களா எப்படின்ட்டு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள். நவ் டவ் ஈக்குவல் டு P1 minus P2 value is obtained as, that is the pressure drop. நம்ம என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாலேருந்து நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அது எப்படி இருக்கும் பாருங்கள். 68 42 88 அதாவது 6,42,4,288. ஓகேங்களா. டிவைடு பை லெங்த் ஆஃப் த பைப் இஸ் given as 300 மீட்டர் into diameter of the pipe is given as 50 mm, that is 0.05 meter divided by 4. நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். 28.512 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் த பைப் வால். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொன்று விஷயம் வந்து முக்கியமானது, லாஸ்ட்டாக வந்து எடுத்து எழுதும்போது கண்டிப்பாக ரிசல்ட் எடுத்து எழுதணுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னாலும் சரி கடைசியாக ரிசல்ட் எடுத்து எழுதுங்க ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ரிசல்ட் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப், தட் இஸ் P1 minus P2 equal to 6,84,288 Newton per meter square. And second question is shear stress at the pipe wall, that is equal to 28.512 Newton per meter square. shear stress, pressure இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து Newton per meter square தான். ஓகே. இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.